நம்முடைய மரணத்தை குறித்து ஒரு நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பவுல் இங்கே அவரை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு பெருசாக இருக்கிறது. அவர் அறிகிற அறிவின் மேன்மை, நாம் மரித்தாலும் அவரோடு கூட எழுந்திருப்பதற்குரிய தகுதி, குவாலிஃபிகேஷன், ரட்சிப்படைந்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் எப்பொழுதும் அவரை ஆராதிப்பதில், துதிப்பதில், கனப்படுத்துகிறதில், தொழுது கொள்வதில், வேதத்தை வாசிக்கிறதில், சத்தியத்தை அறிகிறதில் இன்னும் நம்முடைய ஆர்வத்தை கூட்டணும். எதை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு போறது மட்டும் கிடையாது. உங்களுடைய ரத்தத்திலேயே அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். விட முடியாது. பரலோகம்ன்றது இடுக்கமான வாசம், ரொம்ப சின்ன வாசம். அந்த சின்ன வாசல ரேஷன் கடையில் போய் நிற்கிற மாதிரி நிற்க முடியாது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார்கள். அழைத்து பரிசுத்தது என்ன அழைப்பு. நீங்க அழைப்பு இல்லாமல் இங்க வரல, அழைப்பு இல்லாமல் யாரு சபையில் இல்லையா? இந்த சின்ன குழந்தை மேல அழைப்பு இருக்கு. உங்க குழந்தை, பிறந்த குழந்தை மேல அந்த அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பு இருக்கிறதுனால சபைக்குள்ள இருக்கிறீங்க. அழைப்புலாம் நீங்க எங்கேயாவது வேற எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சபைகளில் உட்கார்ந்து எல்லாத்துக்கும் தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை பவுல் பிரதானப்படுத்துகிறார். நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லாம, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசை அதான் சொன்னேன். கிறிஸ்து இயேசுவுக்காக என்ன ஆசைப்பட்டிருக்கீங்க? நீங்க என்ன ஆசைப்பட்டிருக்கீங்க? அதை சொல்ல முடியுமா? நீங்க ஆண்டவரே இந்த வருஷத்துல ஒருத்தரையான ஆண்டவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக ஆசைப்பட்டிருக்கீங்களா? அல்லது இந்த ஊழியத்துடைய காரியங்களுக்கு நான் எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறீங்களா? கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று இயேசுவுக்காக நான் எதையாவது, என்னால என் பங்கு என்ன, என்னுடைய ஷேர் என்ன, இதுல ஜெபிக்கிறதுல, கொடுக்கறதுல, தாங்கிறதுல, உழைக்கிறதுல, நேரத்தை தர்றதுல, இன்னும் ஜனங்களை சந்திக்கிறதுல, இன்னும் இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்துவாங்கிற ஆசை பவுலுக்கு இருந்தது. அதை தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்ல, லெட்டர் எழுதும் பொழுதே இப்ப சொல்றாரு, திரும்ப திரும்ப உங்களுக்கு எழுதுகிறத பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. ஏன் நீங்கன்னா அதை செய்யல, இன்னும் அதை செய்யாதனால என்ன பண்றேன், திரும்ப திரும்ப அதை நான் எழுதுகிறேன். அவையான ஒரு ரோடு கூட பேசுகிறார் அன்பான சகோதர சகோதரி. அதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்திருக்கிறீங்களே, ஆசையா வந்திருக்கீங்களே, உங்க ஆசையை தேவன் உங்களை வாழ்க்கையில நிறைவேற்றுவாரா? வாழ்க்கையில் அந்த லக்கை அடைகிறதற்கு தேவன் உதவி செய்வார். குறைவுகளை உதவி செய்த தீத்துவுக்கு பவுல் ஜெபம் பண்ணும் பொழுது, இனி இந்த தீத்துவை குறித்து நான் பாரம் அடைய விடாதவர், இனி உங்க மேல இருக்கிற அந்த பாரத்துக்காக நான் ஜெபம் பண்றேன். என்னுடைய பிள்ளைகள் மேல இருக்கக்கூடிய எந்த கஷ்டங்களும் நான் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் பலனோடு இருக்கணும், பலப்பட்டு இருக்கணும். எதற்கு? நீங்க கிறிஸ்துவின் சிலுவையை சுமப்பதற்கு ஆசையா இருக்கிறதுக்காக. அதற்காகத்தான் அந்த பலனை தருகிறார். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பரமம் என்பது பரலோகம். தேவனுடைய வாசஸ்தலத்திலிருந்து நமக்கு காலில் அங்கிருந்து இறங்கி வந்தது. அந்த அழைப்புல நம்மை பிடித்திருக்கிறார். அந்த அழைப்புக்காக நம்மை தேவன் அழைத்து, அதுக்காகத்தான் நமக்கு எல்லாம் தரார். வாழ்க்கை தரார், குடும்பத்தை தரார், வீட்டை தரார், வசதி வாய்ப்புகளை தரார், வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறார், 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு கரத்தை பலப்படுத்துறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். அதே ஆண்டவர் எனக்காக என்ன செஞ்சான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன பண்ணிட்ட? ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன அதை பண்ணுங்க, 5-6 வருஷத்துக்கு முன்ன அதை பண்ண, அப்படியெல்லாம் கிடையாது. தினந்தோறும் இதுக்காக முதல்ல ஜெபிக்கிறாயா? ஜெபிக்கிற ஒரு மனுஷனா நாம இருக்கிறோமா? அதை முதல்ல அந்த பாரமும் ஆசையும் உங்களை அழைத்துக்கிறதா? நம்ம கிட்ட இன்னும் இந்த குறை இருக்கிறதுனால இன்னும் ஒரு இடத்துல அநேக குறைகள் உண்டு. ஒருத்தன் கேட்டானா, ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டான். அவன் நினைச்சு, ஆண்டவரை சின்ன வயசுல இருந்து நியாயப்பிரமாணங்களை, கட்டளைகளை கடைபிடிச்சுக்கிட்டு வரேன், நான் எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாம் சரிதான் தம்பி, இன்னும் ஒரு குறை இருக்கு, இன்னும் நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் தி பால்ட் வி ஹேவ், நம்மளுக்கு இன்னும் இருந்துட்டு இருக்கு. அப்ப ஜெபிக்கணும், ஊழியத்துக்குரிய ஆர்வங்கள் வரும். பவுல் நமக்கு அதை இன்னைக்கு கட்டுகிறார். பரம அழைப்பின் பந்தய பொருள், பந்தய பொருள், பந்தய பொருள் என்ன? நித்திய ஜீவன். அந்த இலக்கை அடைவதற்கு நான் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா என்ன வாழ்க்கை எதுவுமே லாபமா எல்லாம் சொல்ல முடியாது. சார் இன்னைக்கு இருக்கிற எல்லாமே நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது, நாளைக்கு இருக்கிறது இன்னைக்கு வருமானு சொல்ல முடியாது. எல்லாமே கர்த்தருக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அது ஒன்று நிச்சயம், இயேசு கிறிஸ்து உண்மை, அவர் உண்மையிலும் உண்மையான தேவன். லக்கை நோக்கி ஓடணும். அதுல நீங்க பரிசுத்தையும் பரிசுத்தாவையும் பிடித்து கொண்டு விடணும். அவர் பிடிச்சுக்கணும். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு
தேவனிடத்தில் தொழுதுகளாய் மாறணும். ஒன்றாவது தலைப்பின் கீழே அதை நான் தியானிப்பதற்கு நேரம் ஸ்டார்டா சொல்லி முடிகிறேன். உங்களுடைய ஓட்டத்தில், லக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் ஹோலி, நம்முடைய ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் பரிசுத்தராக இருக்கிறேன். அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற முதல் வார்த்தையே ஐ அம் ஹோலி லார்ட், நான் பரிசுத்தமுள்ள தேவன். நம்முடைய மகாதேவன் சொன்னார் நான் பரிசுத்த. அவர் தன் அடையாளப்படுத்தின முதல் வார்த்தை அதுதான், ஐ அம் த ஹோலி. அந்த பரிசுத்த உள்ள தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்த